கர்த்தாவே, இந்த ஜெப நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த சுதந்திர இந்தியாவிற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாளுக்காக ஆண்டவரே எவ்வளவோ ஜெபித்தார்கள், எவ்வளவோ தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் திறப்பிலே நின்றார்கள். இன்றைக்கு நாங்களோ ஆண்டவரே சந்தோஷமாக சுதந்திரமாக இந்த தேசத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ முன்னேற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன்னோர்கள் பார்க்காததை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் வாஞ்சித்தார்கள், ஏங்கினார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் பார்க்காத அந்த சுதந்திரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே இந்த உலகத்திலே சுதந்திரம் இல்லாத தேசங்கள் இருக்கிறது, சுதந்திரம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கண்ணோக்கி பாரும். எங்கும் சுதந்திரம், எங்களுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் எங்கும் சுதந்திரம் என்ற நாளுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சுதந்திரத்தை தாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். துதியின் மத்தியிலே வாசம் செய்பவர்களேயா நம்மளுடைய ஆண்டவர். ஆகையால் தான் ஆரம்பமே துதியிலே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ரெமில்டன் அவர்கள், ஜீவார்த்தை ஊழியங்கத்திலிருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. சார், தெரிஞ்ச பாடல்கள் தான் பாஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க தேவனை ஆராதிக்கும்படியாக. எல்லாரும் சேர்ந்து பாடணுங்கிறதுக்காக, எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடணுங்கிறதுக்காக. அதனால பாஸ்டர் ஜெபிக்கும் போது, பாஸ்டர் ஆராதிக்கும் போது நாமளும் கூட சேர்ந்து கையை தட்டி சந்தோஷமா தேவனை ஆராதிப்போம். தேங்க்யூ, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளை தேவன் தந்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் தான். முதலாவது பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். செலிப்ரேஷன்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதுமே கஷ்டம், பாடுகள் அது ஒரு பக்கம் இருந்தால், ஆனால் செலிப்ரேட், நம்முடைய தேவனை கொண்டாடும்படியாக நாம் இந்த வேளையில வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் செலிப்ரேட் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களால் அவரை நாம் துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் இந்த கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் வியாதிக்குள்ள இருக்கலாம், இன்னும் நீங்க கடனுக்குள்ள இருக்கலாம், கட்டுகளுக்குள்ள இருக்கலாம். ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்திலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையை தேவன் தரும்படியாக உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் சமூகத்துல நம்ம எவ்வளவு பாடல்கள் பாடினாலும் சரி, ஆயிரம் பாடல்களால் ஆண்டவர் இயேசுவை துதித்திடுவேன், ஹல்லேலூயா, ஆனந்த கீதத்தை நாம் பாடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். எரிகோ கோட்டையை அவர்கள் 6 நாட்கள் சுத்தி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். கடைசியாக ஹல்லேலூயா அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அந்த துதியினாலே எரிகோ கோட்டை அது இடிந்து விழுந்தது. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் இடிந்து விழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆராதிக்கும் போது, அவருக்கு துதி பலிகளை செலுத்தும் பொழுது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனை துதித்து பாடி அவர்கள் ஆராதித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக அந்த பூமி அதிர்ந்தது. அதே போல தேவன் இன்றைக்கு அந்த வல்லமையை கொடுப்பாராக. நாம் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு விடுதலையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நாம் நிலை கொண்டிருப்போம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா அடிமைத்தன நுகங்களும் இன்னைக்கு முறிக்கப்படும்படியாக இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பாராக. 2வது பாடலாக 1000 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்துடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Jesus, praise God. உற்சாகமா என்னோட சேர்ந்து ஆயிரம் பாடல்களால் அதிசய நாமத்தை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன்.
ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை வெறுத்து மானிடராய் வந்தவரே, வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானவேன்மை வெறுத்து மானிடராய் வந்தவரே, வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவோம். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் மகிழ்ந்திடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் பணிந்திடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், தூதர்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலே பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். ஆனால் மனிதர்கள் ஆராதிக்கும் போது அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்து நம் மத்தியிலே அவர் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு உண்டு. ஜீசஸ். சோர்ந்திடாமல் உற்சாகமாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து வந்தவரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து வந்தவரே, செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆளில் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையினால் நம்முடைய உள்ளம் சோர்ந்து போனாலும், விடாய்த்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன், ஸ்தோத்திரம், உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு உண்டு. அந்த விசுவாசத்தோடு, அந்த கிருபையோடு தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஜீசஸ். ஆமென். ஆளின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையால் உள்ளம் எல்லாம் நொறுங்கும் போதும், ஆளின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையால் உள்ளம் எல்லாம் நொறுங்கும் போதும்,
தாயை போல கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் பணிந்திடுவேன். நாள்தோறும் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் மேன்மை செலுத்தினாலும் அது அவருக்கு தகும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர், அவ்வளவு பேர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர்தான் துதிக்கு பாத்திரர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ அதிகாரம் அவருடைய நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் ஒரு பாடல் நம்ம இப்ப பாட போறோம். அவர் நாமம் பரிசுத்த, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்கிறதான பாடலை நாம் பாட போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்திலும் இந்த பூமியிலும் மேலான நாமம் அவருக்கு உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் வேறு ஒரு நாமம் இல்லை. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தான் வல்லமையில நாமம். அவர் தான் உங்களுக்கு மீட்பை தர முடியும், அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பு தர முடியும், அவர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், அவர் தான் உங்களுக்கு சுகத்தை தர முடியும், அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும், அவர் தான் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை தர முடியும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த உன்னதமான நாமத்திலே இருக்கிற வல்லமை. உலகத்துல எத்தனையோ ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், அத்தனை ஆயுதங்களை காட்டிலும் மிக வல்லமை உள்ளது கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பட்டயங்களும் ஒரு மனிதனை குத்தினால் அது கொல்லக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய பட்டயம், ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை, அது ஒரு மனிதனை குத்தினால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனுடைய இருதயத்தை குத்தினால், சிந்தைகளை வகை அறுத்தால் அது உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவிக்க, அவருடைய வார்த்தையினாலே விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். பிரைஸ் காட். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி celebrate the name of the Jesus Christ. Is the powerful name, is the mighty name. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம்,
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால் உற்சாகமாக விடுதலையோடு இந்த நேரத்திலே தேவன் அற்புதம் செய்யும்படியாக அவருடைய நாமத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், விடுதலை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஜீசஸ். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே அற்புதம் நடக்கும். தீமையாய் வந்தாலும் அதை நன்மையாக தேவன் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறொரு நாமம் நமக்கு இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீசஸ். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே அற்புதம் நடக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா.
பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய முழு பலத்திலும் இயேசு கிறிஸ்துவை போய் தொட்டாள். அப்பொழுது சுகம் நடந்தது. அவருடைய கரத்திலே அத்தனை ஆசீர்வாதங்களும் சுகமும் நன்மையும் கிருபையும் இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒன்றாகிலும் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள், மை பீப்புள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. உற்சாகமா, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா, என் நேசர் என்னோடு. சத்தியவாதே, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதா, விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா, என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரா, என் நேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே இருப்பதா, விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறி பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கை பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை
கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒருபோது எங்களை விட்டு கொடுக்கலையப்பா, ஒருபோது எங்களை விட்டு கொடுக்கலையப்பா ஆண்டவரே. எங்களை தாங்கி கொண்டு நடத்தி ஏந்தி வந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை நாயகனே ஸ்தோத்திரம் அப்பா. தோல் மேலே சுமந்து வந்தவரே ஆண்டவரே, தூயவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே உம்மை துதிக்கிறோம். தூயரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை தம்முடைய கைகளிலே ஏந்தி இருக்கிறவர். ஹல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாக இந்த கால வேளையில, இந்த அற்புதமான காலை வேளைக்காக இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஹோலி holy are you, Lord God Almighty. Holy holy are you, Lord God Almighty. Holy 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 are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. தேற்றரவாளனே என்னை தேற்றி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே
நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாய் வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாய் வருவீர். பரிசுத்தரே 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 நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை பாதுகாத்தது. ஆண்டவரே இந்த நாளிலும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய கிருபை இல்லாமல் வேற அல்ல. நான் பேசுகிறேன் என்று சொன்னால், நான் நடக்கிறேன் என்று சொன்னால், நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், நான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய கிருபை இல்லாமல் அது வேறல்ல. தகுதி இல்லாதவனுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தீரே, அதுதான் உம்முடைய கிருபை. தகுதி இல்லாத எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை கொடுத்தீரே, அதுதான் கிருபை. தகுதி இல்லாத எங்களுக்கு ஒரு உயர்வை தந்தீரே, அதுதான் கிருபை. தகுதி இல்லாத எங்களை ஊழியக்காரங்களா பாக்குறீங்களே, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லேனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லேனா நானும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. அப்படியே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே
நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது யாருமே இல்லை, தள்ளாடி நடந்த போது அவருடைய கரம் மட்டுமே நம்மை தாங்கினது. அவர் நம்மளை உயர்த்தினார். அதுதான் அவருடைய கிருபை. யாருமே இல்லாத சூழ்நிலையிலும் அவர் கூட வந்தாரே, அதுதான் அவருடைய கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். ஜீசஸ், பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை, உங்க கிருபை இல்லேனா நானும் இல்ல. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. பலனே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வனாந்திரம்
வயல்வெளியாகுமே. பாலானது பைநிலமாகுமே, ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே, சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்போம். ஆமென் 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளுக்காக, நீர் நம்ப பண்ணின வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளுக்காக, நீ நம்ப பண்ணின இந்த வாக்குகளுக்காக ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீ நம்ப பண்ணின ஆண்டவரே உம்முடைய வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறவாமல் நினைப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைக்கிற தெய்வமே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடித்து, சொன்னதை செய்து முடித்து நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடித்தீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றினீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என்
கையை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் மறவாமல் நினைப்பவரை இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக இவ்வளவு நேரமாக உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ தேவன் நீ தொட்டியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் நீ நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் நீ சிறப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்திய தேசம் உம்மை அறியணுமே, இந்திய தேசம் உம்மை அறியணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இந்திய தேசம் உம்மை அறியணுமே, இந்த இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் உம்மை அறியணுமே. பிலிப்பை பார்த்து நீ கேட்டீரே, இவ்வளவு நாள் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசுவை தெரிகிற ஜனங்கள் அநேகமா இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற ஜனம் மிகவும் கம்மியாக இருக்கிறது. அவரோடு சஞ்சரிக்கிற ஜனம், அவரோடு பழகுகிற ஜனம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது கம்மியாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்தியாவிலே எழுப்புதலை தேவனில் தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சுதந்திர தேசத்திலே ஆண்டவரே நல்ல ஆட்சி அமையும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் உமக்கு சித்தமானவர்களை தேவன் ஹல்லேலூயா தேவனில் கொண்டு வருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிலும் சரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இந்திய சட்டசபையிலும் சரி, ஆண்டவரே மாநிலங்களவையிலும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. தேவன் தாமே ஆளுகை செய்வீராக. மனிதர்கள் எங்களை ஆளுகை செய்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எங்களை முழுமையுமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகத்தை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அதிகாரிகளை ஆளுகை செய்வீராக, ஆட்சியில் இருக்கிறவர்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களையும் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு நகரங்களையும் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு கிராமங்களையும் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. உம்முடைய கிருபை நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வதித்து தேவன் நீங்க நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சுதந்திர தினத்திலும் கூட தேவனுடைய வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை நீ நினைவு கூர்ந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீ நினைவு கூர்ந்து பெரிய காரியங்களை நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை நடத்துவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.